அசல் 10,000 ஆண்டு 1/2 ஆண்டுகள் வட்டி 20% ஆண்டு வட்டி கணக்கிறது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிறாங்க. அப்ப கூட்டு வட்டியை கணக்கிறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் அசல் 10,000 ரூபாய், அசல் 10,000 இன்ட்டு நெக்ஸ்ட் இங்க வருஷம் 1.5 வருஷம், வட்டி கணக்கிறது அரையாண்டுக்கு ஒரு முறை. அரையாண்டு அப்படிங்கிறது 6 மாசம் தான் ஒரு அரையாண்டு. ஸோ 1.5 வருஷம், 1.5 வருஷத்துல மொத்தம் 18 மாசம் இருக்குது. ஸோ அப்போ இதில் மொத்தமாக 3 அரையாண்டு இருக்குது. நெக்ஸ்ட் அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொன்னாவே இந்த கொடுத்துருக்கிற வட்டியை 2ஆல வகுத்தணும். எத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்க? 20%. 20 2ஆல வகுத்தோமா 10%. எப்பவுமே பேசிக்கா 100% வச்சுக்கணும். அங்கே இங்கே கிடைக்கக்கூடிய வட்டியை 100 பிளஸ் அது கூட ஆட் பண்ணிக்கணும். அப்போ 100 பிளஸ் 10 110% இன்ட்டு 110% இன்ட்டு 110%. ஸோ 3 அரையாண்டுங்கிறதுனால இங்கே நம்ம 3 டைம் 110% ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எப்பவுமே இந்த மாதிரி பெருக்கல்ல பர்சன்டேஜ் வந்து 2 ஜீரோ வச்சுன்னா ஒரு பர்சன்டேஜுக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த பர்சன்டேஜ் இந்த 2 ஜீரோ போயிடும், அடுத்த பர்சன்டேஜுக்கு இந்த 2 ஜீரோ போயிடும், அடுத்த பர்சன்டேஜுக்கு இந்த 2 ஜீரோ போயிடும். அப்போ என்ன இருக்கும் பேலன்ஸ்? 10 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11 11 கியூப் 1331. இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா டோட்டல் அமௌண்ட் 13,310 ரூபா அப்படிங்கிறது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு சேர்ந்து டோட்டல் அமௌண்ட். நமக்கு தேவை வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு தேவை கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்டுருக்காங்க. ஒரு சில டைம் டோட்டல் அமௌண்ட் கேட்பாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் கேட்டால் இதை அப்படியே போட்டுக்கலாம். இங்கே கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. கூட்டு வட்டி அப்படிங்கிறது நம்ம இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து பிரின்சிபல் 10,000 ரூபாய்க்கு மைனஸ் பண்ணோமா மீதி 3,310. ஸோ அப்போ 10,000 அசலுக்கு 1.5 வருஷத்துக்கு 20% கூட்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி பார்த்தோம்னா 3,310. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.